வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ. தர்மன் எழுதின கூகை. கோயில்பட்டி பக்கத்தில் உள்ள சித்திரம்பட்டி எல்லா ஜாதியினரும் இருக்கக்கூடிய கிராமம். அதுல தாழ்த்தப்பட்ட சாதியினர் மேல தொடர்ந்து நிகழ்த்தப்படும் அநீதிகளுக்கு அந்த மக்கள் கொதித்து எழும்போது அந்த மக்களை வன்முறை கொண்டும் சட்டம் கொண்டும் ஏகப்பட்ட இன்னல்களுக்கு உள்ளாக்குறது தான் இந்த கூகையுடைய ஒன்லைனர். சீனி குடும்பம் இவர் தான் பல்லர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாரு. அவருடைய குலதெய்வம் தான் கூகை. அதனாலே இந்த பல்லக்குடி எல்லாருமே கூகையை வணங்குறாங்க. இவங்க நிலமற்ற அடிமைகளா இருக்காங்க, பண்ணை விவசாயிகளா இருக்காங்க. அப்போ நடராஜ ஐயர் அப்படிங்கிறவர் தன் கிட்ட இருந்த கொஞ்சம் நிலங்களை இவங்க கிட்ட கொடுக்குறாங்க குத்தகைக்கு. இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி பல்லர்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சு முன்னேற ட்ரை பண்றாங்க. இப்போ வில்லன் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. இந்த சித்திரம்பட்டி நாகம்பட்டி ஜமீனுக்கு உள்ளடக்கின ஒரு கிராமம். முத்தையா பாண்டியன் அப்படிங்கிறவர் அந்த கிராமத்துடைய காவலாளியா ஜமீன்தாரால நியமிக்கப்படுறாரு. இவர் பயங்கரமான ஒரு பெண் பித்தன். இந்த கிராமத்துல உள்ள பறையர்கள், அதுக்கப்புறம் இந்த தாழ்த்தப்பட்ட குடி பெண்களை சீரழிக்கிறதே இவருடைய வேலை. அதுலயும் தாழ்த்தப்பட்ட குடியை சேர்ந்த சண்முகம் பகடையுடைய மனைவி கருப்பிய இவனை நிரந்தரமா வச்சுக்கிறான். இதுல ஒருபடி மேல போய் என்னன்னா, அவங்களுடைய 14 வயது மகள் வெள்ளையம்மாள இவன் கற்பழிக்க ட்ரை பண்ணும்போது சண்முகம் பகடை இவனை கொன்றுறாரு. இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல ஏகப்பட்ட வன்முறைகள் நடக்குது. அதனாலே அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே இந்த சித்திரம்பட்டி கிராமத்தை விட்டு காலி செஞ்சு போயிடுறாங்க. அடுத்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்லர் சாதியை சேர்ந்த அப்பு சுப்பன் அப்படிங்கிறவரு கிராமத்துல பெட்டி கடை வச்சு முன்னேற ட்ரை பண்றாரு. இப்போ ஆதிக்க சாதியை சேர்ந்த செந்தூர பாண்டி அப்படிங்கிற ஒரு தொல்லை கொடுக்கறதுனால அவனை கொலை செஞ்சிடறாரு. அப்ப அவங்களுக்குள்ள அங்க ஒரு பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. இதற்கிடையில கிறிஸ்தவம் உள்ளால வருது. பறையர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்களா மாறிடுறாங்க. அங்க ஒரு சர்ச் வருது. திருவிழா நடக்கிற போது சப்பரம் இந்த பள்ளக்குடி வழியோ போகுது. அங்க ஒரு பயங்கரமான ஒரு வன்முறை நடந்து பறையக்குடி மொத்தமாவே தீக்குளிச்சு கொளுத்துறாங்க. இப்போ இந்த பறையர்கள் எல்லாருமே இந்த சித்திரம்பட்டியை விட்டு வெளியேறாங்க. இப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல ஏகப்பட்ட வன்முறைகள் நடக்கிறதுனால சித்திரம்பட்டியை தன்னுடைய அமைதியை இழந்துருது. கடைசியா எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, சித்திரம்பட்டியிலிருந்து வெளியேறிய இந்த பள்ள பறையர்கள் அப்புறம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே கோயில்பட்டி பக்கத்துல உள்ள சுப்பிரமணியபுரத்துல மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்க. அங்க எல்லாருமே ஜமீன்தாருடைய மில்லையும் கல்காரியிலையும் மறுபடியும் அடிமையிலா தான் இருக்காங்க. இதுதான் இந்த ஒரு ஷார்ட்டா இருக்கும். நம்மள உணர்ச்சி வசப்பக்கூடிய தருணங்கள் நாவல் முழுக்க வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் சில இடங்கள்ல ரொம்பவே சலிப்பு தட்டக்கூடிய இடங்களும் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் ஆன இடங்களும் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா கட்டாயம் வாசித்து பாருங்க. 320 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல். தேங்க்யூ.